சிதம்பரம்க்கு செய்திகள் வரவிடாமல் சரி செஞ்சு தடுக்கிறவங்க சொல்கிறேன். அவங்க சார்ந்த பத்திரிகையில் முதல்ல அதுதான். ஆனால் எந்த சக்திகளால் தடுத்தாலும் இந்த படம் வெளிவரும். அது 5ஆம் தேதி நடந்த முன்னோட்ட வெளியீட்டு விழாவிலேயே எவ்வளோ வரவேற்பு இருந்ததுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், இப்போது நான் நடிகர் சங்கத்தில் 1991 கேப்டன் ரூபான் வந்ததுலேருந்து மெம்பர். ஆனால் இப்போ பார்த்தா நான் மெம்பர் இல்லைன்னு ராதாரவி என்னை எடுத்திருக்கிறார். இது 447 எம்ஜிஆர் கார் நம்பர் நினைக்கிறேன். அது ஃபேன்சி நம்பர். அப்போ நான் மெம்பர் ஆகியிருந்தது. இது அட்டை லைஃப் மெம்பர். என்ன மாதிரி ஆளவே அவர் சர்வசாதாரணமாக தூக்க முடியுதுன்னா அவர் யாரை தூக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணுமா, சரி வாங்கணுமா, எக்கச்சக்கமாக செலவழிக்கணுமான்னு நினச்சி நான் போகலை, விட்டுட்டேன். அது அடுத்தும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் அசோசியேஷன் கொடுத்தார். அவர் தான் கைது போட்டிருக்கார். அதுவும் நம்பர் இருக்குது. என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, இதில் ஒரு போட்டிருக்காங்க 12 ரூபா வருஷத்துக்கு கட்டணும் லைஃப் மெம்பராக இருந்தாலும். அது நீங்கள் கட்டலை. எந்த நடிகர் எம்ஜிஆர்லேருந்து நேற்று நடிகர் வந்த சிலம்பரசன் வரைக்கும் யாரும் இந்த வருஷம் 12 ரூபாயெல்லாம் கட்டுறதில்லை. அவங்களாம் ஒன்று பண்ணிக்கிட்டு அதை சாக்கு சொல்லிட்டு எதுக்கிறவங்கள தூக்குறத. இப்போ என்னை கலந்து கொள்ள 2006 கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போயிலேயே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க போங்க இந்த மாதிரி உள்ள ஒரு குழப்பம் பண்ணி அவரை அனுப்பிலேயே எந்த செக்ரட்டரிக்கு அவர் பரிந்துரைச்சார். அவரே கையெழுத்து போட்டார். அதையும் தடுத்து வரவிடாமல் வெறும் கமிட்டி மெம்பர் ஆகினாங்க. இந்த ராதாரவிலேருந்து அவர் கோஷ்டிகள் அந்த மாதிரி தான் அவங்க நடிகர் சங்கத்தை நடத்திட்டு போகிறாங்க. ஒரு ஆண்டி மடம் நடத்துகிற மாதிரி தான் அவர் பொதுக்குழு இருக்கும். அதனால் இப்போ ஒரு நல்லது நடக்க இருக்குது. விஷால், நாசர், இந்த மாதிரி பொன்வண்ணன், கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க நிலைமையில் ஆயிரக்கணக்கான பேர் அணிதிருந்திருக்காங்க. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நான் எல்லார்ட்டையும் நான் பிரச்சாரம் பண்ண இருக்கேன். அதுக்கு தான் நீங்கள் ஏதாவது அதேபடி பரபரப்பாக இருந்தது. அந்த செய்திகள் வரவிடாமல் ஒரு சில அவர் சார்ந்த பத்திரிகை சரத்குமார் தடுக்கிறார். முடிஞ்சால் தடுத்துக்கிட்டோம், பார்த்துருவோம். நான் 16 சொன்னபடி படம் வரும். நீங்கள் ஏதாவது கேட்கணும். இந்த அடக்குமுறைக்கு என்ன சார் காரணம்? ராதாரவி இந்த மாதிரி காரணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? வந்து இங்கே பாருங்க, எங்கே பாப்பா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்ல தம்பி மோதி அவர் ஆரம்பித்த படம் என்ன இருக்குன்ட்டு அதில் சரத்குமார் அதிகாவும் நிற்கிறாங்க. ராதாரவி ஏற்று தான் கமல்ஹாசன் தலைமையில் நானும் அதில் இருக்கேன். அதே ராகேந்திர கல்யாண மண்டபத்தில் 95 மிகப்பெரிய ஒரு யுனைட்டி வந்தது. அவரோட அப்ரோச் தான் 39 வருஷத்துக்கு மேலே அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். இவர் இப்போ 15 வருஷமாக இருக்கிறார். அவங்களே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் அப்பட்டமாக தெரியுது. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது சாதாரண மனுஷன் கேட்குறேன். நேருக்கு நான் அந்த சண்டை சித்திரை வேணான்ட்டு தான். புதிய தமிழகம், தினத்தந்தியெல்லாம் வேணாம், இதோட விட்டுருங்க, என்னை கூப்பிடாதீங்க. நானே 2 மாதம் ஒதுக்கி இருந்தேன். ஆனால் என் பொழப்புல கை வச்சு என்னை வளர விடாமல் பண்ணி எவ்வளோ நாள். அதை இல்லாமல் அந்த ஒரு கேஸை போட்டு இந்த ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு லேண்ட் கிராபிங் என்ன பண்ணாங்க. 4 நாளில் வந்தேன். போலீஸ் தப்பாக பண்ணேன். இன்னும் 4 வருஷம் ஆச்சு. இப்போ யாரையும் போடுவேன். நான் போராடிக்கிட்டே இருக்கேன். எந்த அமைப்பையும் கேட்குறேன். நாங்கள் சட்டையை கட்டாமல் விட மாட்டேன். நான் விட அது தெரிஞ்சு தான் போடாமையே இழுத்தடிச்சு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு வயோதிகர் அனுப்பிச்சு, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறான் 10-15 பிரச்சனைகள் ஏதாவது 1-2 இருக்கலாம். ஆனால் இது இல்லாது முழு கேஷ் கொடுத்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதில்லை. ரோட்டில் போகிறவனை வச்சு எனக்கு விற்ற ஆள் வந்து முன்னாடி உயிரோடு இருக்கையில் இன்னொருத்தனுக்கு ஒரு 1000 ரூபா வாங்கியிருந்துருக்கேன். அது மேலே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சும்மாவாவது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை கொடு அப்படின்னு கொடுக்க வச்சு என்னை மறுபடியும் மாட்ட வைக்கிறதுக்கான திட்டங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க வெற்றிகரமாக. அது எதை பார்த்தாலும் எதுக்கும் நான் பயப்படுறவங்களாம் கிடையாதுங்கிறது எனக்கு சாதாரணம். இவரை நடிகை சங்கத்திலேருந்து தூக்கிட்டா நான் நடிகை இல்லைன்னு ஆயிடாதுன்னு, நான் நடிகை இல்லைன்னு எனக்கு தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல போகிறது இல்லை. அதனால் இதுக்காக நான் போய் செலவழித்து கோர்ட்டுக்கு போக தயாராக இல்லை. ஆமாங்க, அது எல்லாரும் அதான் என்ன உறுப்பினர் அதுலேருந்து தூக்கியிருக்காரு. இப்போ தான் தெரியுது எனக்கு. ஆமாம், எனக்கு தெரியல. அவர் சொல்கிறது கிடையாது. தூக்கினு சொல்ல மாட்டாங்க, அங்கே போனாலும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவர் நடத்துகிற பொதுக்குழுங்கிறது ஆண்டி மடம் மாதிரி தான்.
இப்போ நீங்க பிரச்சாரம் பண்றீங்க விசாரணைக்கு, வெற்றி பிரச்சனை வாய்ப்பு தேவையில்லை. ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். வெற்றி வாய்ப்பு யாருக்கு? நிச்சயமா விஷால் தலைமையில் நாசர் தலைவர் வருவார். அந்த நலிவுற்ற கலைஞர்கள் எல்லாமே நலம் பெறுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இரண்டு அணிகளா பிரிந்து போட்டியிடுவது அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் தான் ஆகாது. அதாவது தேர்தலில் வந்தால் போட்டி நடைபெறும் சகஜம் தான். இப்போ ஒரு சில பேரை வச்சு பேச வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவறு செய்கிறாங்க, அப்பட்டமாக தெரியுது. ஒரு சேவா வரியை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு 12 லட்ச ரூபா சொல்லையாக செலவு பண்ணியிருக்காங்க. செலவு எழுதி காமிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அது சரியான ஒரு குற்றம். எவ்வளோ பெரிய கொள்ளை, எவ்வளோ பெரிய மொள்ள மாதிரித்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏப்பா ஒன்றுமே எல்லாம் அவன் கை காசை போட்டு போகிறோம். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு 12 லட்ச ரூபா 11,88,000 சில்லறை எழுதி வச்சுருக்காங்க. அது ரெக்கார்டாக இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம் இல்லையா? 29 வருஷம் கான்ட்ராக்டாக தான் அப்போ இருந்து சொன்ன விஷயங்கள் தான். 29 வருஷம் லீஸுக்கு கொடுக்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஏன் கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க, 29 மாதத்தில் நான் அமௌண்ட்டை எடுத்து தரேன்னு என்னை பற்றி ரியல் எஸ்டேட் என்கிட்ட கேட்கணுமா? வாங்க, ஏன் இதை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கிறோம். அதுதான் எல்லாம் கேட்குறாங்க. தவறில்லை. தவறை மறைச்சி பெரிய தவறை செஞ்சுட்டு சமரசமாக பண்ணி அப்படி எப்படி பிளவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிற இந்த நியாயம். புதுசாக வரவங்க வரட்டுமே. இதெல்லாம் குப்பையை கொட்டி எந்த லட்சத்தில் கொட்டி நாசமாக்கி இன்னைக்கு அங்கே மயான பூமியாக கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதான் படத்தில் வில்லனா போட்டேன் பரவாயில்ல சாரோட ரிக்வஸ்ட் மேலே. அதுதான் நான் பண்ண வேணாம். அவங்க கையிலேயே நம்ம தலைக்கு கிளி வச்சுக்கிட்ட கதையா. ஒரு நாள் வந்தார், பணம் வாங்கினார், அடுத்த நாள் வந்தார், சொல்லிக்காமே ஓடி போயிட்டார். பெப்சியை ஃபோன் போட்டு வர வச்சார். இந்த டாப்ஸியின் உதயத்துக்கு காரணமே ராதாரவி அவர்கள் தான். பெப்சியில் தொழிலாளிகளுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இவரோட கையெடுப்பு அந்த கேஆர் செல்வராஜன் அவர் யாருக்கு தெரியும்? பெப்சிக்கு தலைவர் அன்றைக்கி உட்கார வச்சுருக்கார், செக்ரட்டரியா. அவங்க பண்ண கூத்துனால தான் இப்போ டாப்ஸின் உருவாயிருக்கு. ஸோ ஒரு கெட்டதெல்லாம் நல்லது உருவாயிருக்குன்னு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பெப்சி தொழிலாளிகளுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. நான் 7 இதில் அதில் மெம்பராக இருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரஜினி சார் படத்தில் கூட 200க்கும் மேற்பட்ட கன்னடத்துக்காரங்க டெக்னீஷியன் வேலை செய்கிறாங்களாம். மசாபா ஹோட்டல் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்களாம். இந்த பெப்சினால் என்ன செய்ய முடியுது? ஏன் எவ்வளவோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்காரர் 50 பேர் தான் வேலை செய்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோ டீப்பாக போகலை. இல்லை, ஒரு அமைப்புங்கிறது நம்ம தொழிலாளிகளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அன்றைக்கே அவர் தாதாரவியை போட்டு 35 பேர்களுக்கு மேலே நடிகர் சங்கம் ஆர்டிஸ்டாக தான் நான் வேலை கொடுத்தேன். பெப்சி வந்து பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவரு சொல்லிக்காமல் ஓடிக்கிட்டார். ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறவர், இவ்வளோ நண்பராக இருக்கிறவர், அவருக்கு தெரிஞ்ச நாகரிகமாக தான். அதான் வேறு வழி இல்லாமல் டாப்ஸின்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 600 பேர்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த படம் பெரிய அளவில் எல்லா டெக்னீஷியனில் சேர்ந்துட்டாங்க. அந்த பொறாமையில அதை தடுக்கிறதுக்காக செய்தி வராமல் ஒரு சில குறிப்பிட்ட பெரிய பத்திரிகைகளை தடுக்கிறார். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க வச்சு அங்கேருந்து கமிஷன் ஆஃபீஸர் பேசுகிறாங்க. எங்கள் இதான் கேஸ் வந்து முடிஞ்சிச்சு, யாரோ வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தூங்க விடாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதாவது தெரியாது. நான் சரி நம்ம இது வேணாம் பங்கு போய் போட்டிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஆதரவு புதிய தமிழகம் தினத்தந்தி இதெல்லாம் கூப்பிட்டாங்க, ஆதரவு கூப்பிட்டு இருந்தேன். ஆனால் உறுப்பினர் இல்லைங்கிறது இப்போ தான் ஃபோனில் பல பேர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இது சர்வசாதாரணமாக இது அவருக்கு கை வந்த கலை. 12 ரூபா கட்டலையாம். அதாவது பொதுக்குழு உறுப்பினர் லைஃப் மெம்பர் வேணும். இது பாருங்கள், லைஃப் மெம்பருக்கும் வருஷம் அவ்வளோ கட்டணும். 24,000 ரூபாய் 24 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இந்த நோட்டில் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதன்படி பார்த்தா கேட்டதுக்கு 12 ரூபா நீங்கள் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ஜனவரிக்குள்ளே கட்டலை, அதனால் உங்களை தூக்கிட்டோம். எந்த நடிகரும் யாரும் போய் இது 12 ரூபா கட்டுறது கிடையாது. அவங்களா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அதை அப்போ செயல்படுத்துவாங்க. இது ஒரு சுத்த மொளமாரித்தனமாக தெரியல. இவர் இல்லைன்னா நான் நடிக்க முடியாது. நான் நடிக்க தான் செய்கிறேன், படம் எடுக்க தான் செய்கிறேன். ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை அமைகிற அளவுக்கான ஒரு ஸ்தாபனமாக அது உருவாக்கிட்டு இருக்கேன். அதற்காக நான் ராதாரவிக்கு நன்றி சொல்ல தான் இதெல்லாம் கூப்பிட்டேன். அவர் ஜெயிக்க போகிறதில்லை எந்த காரணத்திலையும். கேளுங்க வேறு யாராவது. ஸோ கலைஞர்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் தான். எங்களுக்கு சண்டை சச்சரவுலாம் இல்லை.
அவங்க போயிருக்காங்க சார், எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்காங்க. நீங்க கூட போலியா சார்? அதான் சொன்னேன், நான் இந்த 16 வெளியிடலாம் படுத்தேன். நான் எதுக்கு போகணும்? நான் இங்கேருந்தே பிரச்சாரம் பண்ணேன். அவங்க போட்டி போடுறாங்க, அதனால போகிறாங்க. இப்போ என்னையே தூக்கிட்டாங்க, நாங்கள் யாரை தூக்க மாட்டாங்க. எல்லா வகையிலும் சர்வசாதாரண விஷயம் அவங்களுக்கு. இவங்க நடிகர் சங்கத்தில் இல்லைன்னு எந்த ப்ரொடியூசராக என்னை புக் பண்ண வராமல் இருக்க போகிறாங்களா? அது ஒன்றும் கிடையாது. நரசிம்மான் ஒரு படத்திலே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு வழக்கு சந்திச்சு நான் ஜெயிலுக்கு போனப்ப அவன் அவ்வளவுதான், ஜெயிலுக்கு போயிட்டான், 7 வருஷம் வரமாட்டான்னு விஜயகாந்த் சொல்லி ஏன் வருஷத்தை அவர் பண்ணார். அந்த மாதிரி பெரிய கைங்கரியம் பண்ணிக்கிறவர் தான் ராதாரவி அவர்கள். இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காரு. அவரால் பாதிக்கப்பட்டதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பட்டியலாக இருக்குமே. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் தான் செத்தே போயிட்டார் சொன்னீங்க. இப்போ அந்த ஃபோட்டோ இல்லை நான் ஆனால் போவேன். நான் நேரம் தேர்தல் அதிகாரிகிட்ட போவேன். எனக்கு அப்படி ஒரு ஓட்டு இருந்தால் நான் போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, லிஸ்ட்டில் இருந்தால் தான் நான் அனுமதிப்பேன். ஆனால் நான் ஓட்டு போடுற அன்றைக்கி போவேன், போட அனுமதிச்சா போடுவேன். ஆனால் தூக்கிட்ட தான் எனக்கு தகவல். நான் இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லுவேன். இதே போல ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி செயல்படாமல் நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை விஜயகாந்த் என்னை கையெழுத்து போட்டு செக்ரட்டரி ஆக்கினார் எலெக்ஷனில். இந்த இவர் இருக்கிற போஸ்ட்டில் என்ன வச்சார், அவர் கையெழுத்து போட்டிருக்கார். அவர் தான் முன்மொழிஞ்சார். அது பண்ண விடாமல் பண்ணி தடுத்துட்டார். அது அப்போவே அதனால் ஒரு பெருசாக எடுத்துக்கலாம். அப்போ கேப்டன் சொன்னதுனால கேட்டுக்கிறேன். தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து திடீர்னு வந்து மசோதையான வந்து வெளியேற்றுறது அது அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். அவர் சொல்லுவார், அவர் 12 ரூபா கட்டலை அதனால் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதில் 2000 பேர் இருக்காங்க, பிரபலமான நடிகர்கள். யாருமே போய் இந்த 12 ரூபா 24 ரூபா வருஷத்துக்கு கட்டுறது கிடையாது. அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து யாருக்கும் தனி அங்கீகாரம் கிடையாது. இல்லை, அது முன்னாடியே தூக்கியிருக்கணும். எனக்கு தெரியல. நம்ம தான் கம்யூனிகேஷனே இல்லையா. அங்கே யார் போனால் 2 ரவுடி இருப்பாங்க, போட்டுக்கட்டையை வச்சுட்டு இருப்பாங்க. சொல்கிறது அதான். அப்போ சும்மா இருந்துட்டு இப்போ ஏன் கேட்குறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. சார் பொதுக்குள்ள அவர் எப்படி நடக்கணும் அவருக்கு தெரியாதா? ஒருத்தர் எந்திரிச்சாவே போதும் அப்படின்னு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லாமே சேர்த்து உட்கார வச்சுருவாங்க. அதுதான் நடிகர் சங்கம் வந்து ரவுடிகளுடைய கூடாரமாக தான் இருந்தது. நான் தான் நடிகர்கள் சங்க ராதா ரவி அன்போ அவர்களின் ஆண்டி மடமாக இருந்தது. ஆமாம், ஆண்டிகள் சாதுக்கள் இருக்கீங்களா? அதாவது அந்த சாதுக்கள் தான் வரல. அதாவது அவர் கையாள்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு கைகால் அனுப்பிச்சு விட்டுட்டு அவருக்கு சேவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அடிவரடிகளின் கூடாரம். முழுக்க முழுக்க தமிழ்நாடே கலங்குற அளவுக்கு காட்டப்பட்டது. அது தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி. அந்த டாக்குமெண்ட்டை மீட்டு எங்கள் கண்ணில் காமிச்சார். அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு இருந்தால் அவர் சரத்குமார் பங்கு இருந்தது. டெல்லிக்கு போனார், எல்லாம் பண்ணார், பல பேர் சந்தித்து அமௌண்ட்டை குறைக்க வச்சார். அதில் சரத்குமார் பங்கு, அதாவது நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லது நடக்கணும் மாதிரி விஜயகாந்த் கூட செயல்பட்ட வரைக்கும் சரத்குமார் நல்லதாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் மிஸ்டர் ராதாரவி அவர்களுடன் சேர்ந்தவுடன் மாறி போச்சு. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தூக்கிட்டு போட்டாரு, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு டாக்ஸி இருக்குது, டாக்ஸி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் வாழ்ந்து போய்கிட்டே இருக்கேன். அவரால் தான் இந்த நல்ல விஷயம் நடந்துச்சு. காந்திஜி சொன்னார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆதாயமாக பயன்படுத்திக்கணும், அதை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாதுன்னு சத்தியத்தை. அதை மாதிரி இது நல்லது அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா? நீங்கள் வந்து ஆதரவாக அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, முன்னாடியே நான் ஆதரவாக முடிஞ்ச அளவுக்கு சண்டை சித்தரவு இல்லாமல் தேர்தல் இல்லாமல் போகணுன்னு தான் நான் தந்தி டிவிலையும் புதிய தலைமுறையிலையும் சொன்னேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் போகலை. ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் இவர் குடும்பம் பண்ண பிறகு தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ஆணித்தரமாக சொல்லுவோம், விசாலனி இவர்கள் வரணும். அவரை ஒரு மொட்டைக்கடலை சமைச்சாங்க, கன்னடத்தில் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு கேவலமான இதெல்லாம் அனுப்பிச்சு கடிதம் அனுப்பிச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அப்புறம் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறவராக விசாலை பார்த்தாங்கன்னா அவர் நல்ல பையன், அவங்க பிஸியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சங்கத்தை வச்சு ஒன்றும் சம்பாதிக்க போகிறது இல்லை. அவர் மனித இனமே கிடையாது. அதையும் தாண்டிய மேலே உண்டு. அவர் தெலுங்கு ரெட்டி அந்த வட்டத்துக்குள்ளே போக வேணாம். ஆமாம், அதையும் தாண்டி பெரிய மீறியவர். அதனால ஜாதி சாதி வெட்டம் அதெல்லாம் நமக்கு நல்லா படத்தை வெளியிடறதுக்கு நேரடியாக யார் தடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க.
வெளியிடுறதுக்கு தடுக்க யாராலே முடியாது. ஆனால் செய்திகள் வரவிடாமல் சரத்குமார் அவர்கள் தடுக்கிறாங்க. சரி, இதுக்கு நீங்கள் அதிரடியாக என்ன நம்ம ஒன்றும் இல்லை, என் படம் வெளிவரும், படம் அதுக்கு பதில் சொல்லுவோம். அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்கோம். அவரால் முடிஞ்சால் தடுத்து பார்த்துக்கிட்டோம். ராதாரவி டப்பிங் பேச வரல, நான் டாப்ஸி டப்பிங் கலைஞர் ஒருத்தனை வச்சு அவங்க அப்பாவோட வாய்ஸில் நான் பேச வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா 100 முறை ஃபோன் பண்ணி அவர் வரல, நான் பணம் போட்டவன். என் வாய்ஸுக்கு மேலே பல பேர் பேசியிருக்காங்க. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு பெரிய பெரிய இதாக இருக்கா இருந்துட்டு போட்டோம் வரட்டும். நான் கோர்ட்டில் நோட்டீஸ் விட்டு பக்காவாக ஆர்டர் வாங்கி நான் போய்கிட்டேன். முடிஞ்சால் அவங்க தடுக்கிட்டேன். ஆனால் பொட்டத்தனமாக தப்பாக என்னை நேரில் சந்தித்து என்னை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதவங்க இந்த மாதிரி பல பத்திரிகையில் வரவிடாமல் செய்கிறாங்க. அதை பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்ட விட்டதை அவ்வளோ.